பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மனுஷன் கையில் அகப்பட்டு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் மனித சத்தங்கள் எனக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய கரத்திலே அகப்பட்டு கிடக்கிறேன். எப்பொழுது எனக்கு இதிலிருந்து விடுதலை ஆகி நான் ஒரு வெளிச்சத்தை நோக்கி நடக்க முடியும்? என் காரியமெல்லாம் எப்பொழுது வெளிச்சமாகும்? என்னை நோக்கியே அநேகர் எதிர்த்து கொண்டு வருகிறார்கள். இந்த காரியத்திலிருந்து எனக்கு எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மனுஷன் கையில் இருந்து பிரித்தெடுத்து தேவனுடைய கரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 62 அதிகாரம் 3 இவ்வாறாக சொல்கிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் உன்னை நான் வைப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய உலகத்தில் வாழும் அநேகர் நான் நன்றாய் இருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும், மேன்மையாய் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்துருவானவன் அவர்களுடைய வாழ்க்கையை சிதைத்து போடுகிறான். ஏது காரியத்தில் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை தோற்று போக பண்ணி ஜெயம் எடுக்க முடியாமல் அவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி நொறுக்கி அவர்களை சோகம் அடைய செய்து விடுகிறான். இந்த நிலையில் அநேகர் தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறார்கள். என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போனது, இனி நான் உயர்வுக்கு வர முடியாது, என் காரியம் எல்லாமே தோற்று போய்விட்டது என்று சொல்லி அநேகர் தன் ஜீவனையே இழக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்களின் கூட்டத்துக்குள் அகப்பட்டு அவன் பிடிக்குள் அகப்பட்டு அவன் கைக்குள் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜனங்களை நான் மீட்டெடுக்கப் போகிறேன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை ஆயுதங்களையும் நான் முறியடித்து உன்னை நான் மீட்டெடுத்து அலங்காரமான கிரீடமாய் உன்னை நான் மாற்றுவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போமே, ஆனால் தன் சொந்த சகோதரர்களால் அவன் குழியில் தூக்கி எறியப்பட்டான். வாக்குத்தத்தம் சிரசின் மேல் இருந்த போதிலும் அவன் குழியில் தூக்கி எறியப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு பல பிரச்சனைக்குள் அகப்பட்டு கிடந்தான். ஆனாலும் யோசேப்பு தான் தேவனை மறுதலிக்கவில்லை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அத்தனை பிரச்சனைகளிலும் அவனுக்கு தயவு கிடைத்தது. அவனை ஆண்டவர் உயர்த்த சித்தமாயிருந்தார். காலம் ஒன்று வந்தபோது அவன் தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் வந்தபோது அவனுடைய திட்டமும் தீர்மானத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய காலம் வந்தபோது அவனுக்கென்றே ஒரு ராஜஸ்தானத்தை வைத்து ஆண்டவர் அவனை உயர்த்தி காண்பித்தாரே. ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்துக்குள் நீ வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு கிடக்கிறாயாம். கவலைப்படாதே. எந்த இடத்துல நெருக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல உனக்கு உயர்வு உண்டு.
நான் உன்னை உயர்த்துவதற்கு சித்தமாயிருக்கிறேன். உன் கரத்தை பிடித்து நான் உயர்த்தப் போகிறேன். நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கை மேன்மையாய் இருக்கப் போகிறது. யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண்கள் காண நீ மேன்மையாய் இருப்பாய் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, நான் தோற்று போய் விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை வெளியில் வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்க முடியுமா, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் குடும்பத்தின் சூழ்நிலைமை இப்படி ஆகிவிட்டது, யாரும் எனக்கு இல்லாத வேளையில் அநேக சத்துருக்களால் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எனக்கு இனி உயர்வு கிடைக்காதா, நான் இனி உயர மாட்டேனா என்று பல கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழிவதை அந்த சத்துருக்கள் பார்ப்பார்கள். நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் உன்னை என் கரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த அழகான வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ் முடியுமாய் இருப்பாய் என்று அழகாய் ஒரு வார்த்தை தந்தீங்கள ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உம்முடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆனால் சத்ருக்கள் எங்களை துரத்தி விட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் எங்களை தடை பண்ணி வைத்திருக்கிறார்கள். அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைத்து போட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அந்த குடும்பங்கள் மேலே கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும். அந்த குடும்பங்களில் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் கரத்தில் இருக்கக்கூடிய ராஜ முடியாய், கர்த்தர் கரத்தில் இருக்கக்கூடிய அலங்காரமான கிரீடமாய் கர்த்தர் அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.